அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லா புகழும் ஏகரவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் இங்கே கூடி குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றதவட்டுமாக. அருமை சகோதர சகோதரிகளை, எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த ஒன்று குடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று குடலாக ஆக்கியல் புரிவானாக. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட முஸ்லிம் ஜமாத் நல கூட்டத்தினர் நடத்தக்கூடிய இந்த மீலாது விழா உண்மையில் ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஒரு மாதத்தில் மட்டும் புகழ்வதோடு நாம் நிறுத்திவிடக் கூடாது. எனக்கு முன்னர் பேசியவர்கள் இங்கே எடுத்து வைத்தார், அது உண்மைதான். என்றாலும் இந்த மாதத்திலாவது நாம் அந்த பெருமானாரின் புகழ் பாடுகிறோமே, அவருடைய சிறப்பை எடுத்து கூறுகிறோமே. இது சகோதர சமுதாயத்தவர்களுக்கு பெருமானாருடைய சிறப்பை எடுத்து கூடுவதற்கான ஒரு நல்வாய்ப்பாக இந்த விழாக்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த முன்மாதிரி, the best ரோல் மாடல் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருந்தால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கான மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. அருமை சகோதரரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் பாடிவிட்டு பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் பின்பற்றாமல் அப்படியே எழுந்து செல்வது உண்மையில் அந்த அன்னலாரை புகழுவதாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுகிற பேச்செல்லாம் மணக்கும். ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து எழுதுகிற எழுத்துக்கள் எல்லாம் ஒளி வீசும் என்று சொல்லி காட்டுவார்கள். ஆனால் அந்த புகழ் மாலை வெறும் பேச்சோடும் மேடையோடும் நின்றுவிடக் கூடாது. எல்லா துறைகளிலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி என்று குறிப்பிட்டு காட்டினார். உண்மை, ஒரு தந்தையாக, ஒரு கணவராக, ஒரு தலைவனாக, ஒரு மகனாக, ஒரு தளபதியாக, ஒரு நீதிபதியாக, ஒரு சாதாரண வீரனாக என்று எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்த முன்மாதிரியான பாடத்தையும் படிப்பினை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் நாம் பின்பற்றுகிறோமா என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. உயர்குணத்தில் மிகச் சிறந்தவராக இருக்கிறார்கள். அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். மகத்தான நற்குணத்தின் மீது அமர்ந்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறான். சொந்த விருப்பு வெறுப்பிற்காக அவர் யார் மீதும் கோபம் கொண்டதில்லை, பழி வாங்கியதில்லை, வெறுப்பு காட்டியதில்லை. நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? எந்த பெண்ணையும் எந்த மனிதரையும் கை நீட்டி அடித்ததில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாக்கை முறித்ததில்லை, ஏமாற்றியதில்லை, துரோகம் இழைத்ததில்லை, நம்பிக்கை துரோகம் இழைத்ததில்லை, வஞ்சனை செய்ததில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பொய் சொன்னதில்லை வாழ்க்கையில் ஒரு முறை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், எங்கள் உயிரை கொடுப்பதற்கு நாம் தயாரா இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த ரசூலுல்லாஹ் வாழ்வில் ஒரு முறை கூட கிண்டலுக்காகவோ கேலிக்காகவோ கூட பொய் சொன்னதில்லை என்று சொன்னால் எப்படி அந்த இறை தூதரோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் இணைத்துக் கொள்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு நபித்தோழர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு முஸ்லிம் கோழையாக இருப்பானா? பெருமானார் சொன்னார்கள், சாய்ந்து அமர்ந்தவாறே கோழையாக இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு முஸ்லிம் கஞ்சனாக இருப்பானா என்று கேட்டார். மீண்டும் அந்த நபித்தோழர், கஞ்சனாக இருக்கலாம் என்று சொன்னார். கோழையாக இருக்கலாம், கஞ்சனாக இருக்கலாம். சாய்ந்து அமர்ந்தவர் சொன்னார்.
மூன்றாவதாக அந்த நபித்தோழர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு முஸ்லிம் பொய்யாக இருக்கலாமா? அதுவரை சாய்ந்து அமர்ந்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் நிமிர்ந்து அமர்ந்து சொன்னார்கள், இல்லை இல்லை இல்லை, ஒருபோதும் ஒரு முஸ்லிம் பொய் சொல்பவனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி காட்டினார். இங்கே எடுத்ததற்கெல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர கஞ்சாடை காட்டியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கஞ்சாடை காட்டியதில்லை. அவர்கள் வாழ்ந்து சென்ற நடத்தி காட்டிய சொல்லும் செயலும் நாம் பின்பற்றுவதற்கானது, வெறுமனே புகழ் மாலை பாடிவிட்டு மறந்து செல்வதற்கானதல்ல. அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வருகிறார். நபித்தோழர் அமர்ந்திருக்கிற சபையில் அவர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் ஆடைக்குள்ளே குர்ஆனை மறைத்தவாறு வருகிறார். நபிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் எந்த நோக்கத்திற்கு வருகிறார் என்பதை அறிவித்துக் கொடுக்கிறார்கள். அவர் நபித்தோழர்கள் இருக்கிற காரணத்தால் எதுவும் நடக்காமல் எதற்காக வந்தீர் என்று பெருமானார் கேட்கிறார். இல்லை, உண்மை நலம் விசாரிப்பதற்கு தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து திரும்ப முற்படுகிற போது ஒரு மோசமான எதிரி நம்மை நோக்கி வருகிறார் என்று சொன்னால் அவரை மிகச் சரியாக பரிசோதித்து அனுப்ப கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்டார்கள். ஆடைக்குள்ளே குர்ஆனை மறைத்து வைத்து என்னை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னபோது தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவர் இங்கே இருக்கிற போதே கஞ்சாடை காட்டி இருக்க கூடாதா? அவரை உண்டு இல்லை என்று நாங்கள் ஆக்கி இருப்போமே என்று சொன்னபோது, மகானலின் நபியி ஐயக்கூன லஹு ஹாயினத்துல் அயூன், ஒரு இறை தூதருக்கு கஞ்சாடை காட்டுவது உகந்த செயல் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். யோசித்து பாரு, கஞ்சாடை காட்டுவது எவ்வளவு உயர்ந்த நற்குணத்தில் இருந்திருக்கிறார். இந்த கஞ்சாடையிலே ஒருவனுடைய வாழ்க்கையை அஸ்தமனாக்குகிற அதிகாரத்தில் இருக்கிற மக்கள் முஸ்லிம்களும் அவர்கள் இருக்கிறார். ஒரு சபையில் நான் அமர்ந்திருக்கிற போது ஒருவரை குறித்து ஒன்றை சொல்ல முடியாவிட்டால் கஞ்சாடையால் நாம் காரியத்தை முடிக்கிறோம். யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, மனித வரலாற்றில் யாரிடத்திலும் பார்க்க முடியாத ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியை நாம் பெருமானாரிடத்தில் காணலாம். எதிரிகள் கூட குறை சொன்னதில்லை என்று சொன்னார். ஆம், அபூ சுஃபியான் மிக சிறந்த மிக பரம எதிரியாக இருந்தார். மிக உயர்ந்த பகைமை காட்டிக் கொண்டிருந்தார். இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் ஒரு தடவை ரோம பேரரசர் ஹிர்கல் மன்னருடைய அரண்மனையில் அபூ சுஃபியான் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி அந்த ஹிர்கல் மன்னருக்கு தெரிந்திருந்தது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹிர்கல் மன்னர் கேட்கிறார், மக்காவிலிருந்து வந்திருக்கிறவர் யாரேனும் இருக்கிறார்களா? அபூ சுஃபியான் வருகிறார். முகம்மதை குறித்து உமக்கு ஏதேனும் தெரியுமா? எமக்கு தெரியும், சொல்லு கேளுங்கள் அரசரே என்று சொல்லுகிற போது அவருடைய குடும்பத்தை குறித்து என்ன நினைக்கிறீர் என்று கேட்கிறார். அந்த அரசர் அவருடைய குடும்பம் மிக மோசமான எதிரி அபூ சுஃபியான், அதை நினைவில் வையுங்கள். அவருடைய குடும்பம் உயர்ந்தது என்று சொல்கிறார். அரசர் கேட்கிறார், அவர் எப்போதேனும் பொய் சொல்லி இருக்கிறாரா? இல்லை, அவர் பொய் சொன்னதில்லை. அவர் ஏமாற்றி இருக்கிறாரா? இல்லை, ஏமாற்றியதில்லை. அவரை பின்பற்றுகிற மக்கள் தினமும் அதிகரிக்கிறார்களா, குறைகிறார்களா, கூடிக்கொண்டே செல்கிறார்கள் அரசே என்று சொன்ன போது அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்போதேனும் பின்வாங்கி இருக்கிறார்களா? ஒருவரும் இல்லை என்று சொன்ன போது எதைத்தான் அவர் ஏவுகிறார் உங்களுக்கு? அந்த அரசர் கேட்கிறார், எதைத்தான் ஏவுகிறார்? அபூ சுஃபியான் கிண்டல் அடிக்கும் தொழில் சொல்கிறார், நாங்கள் உண்மை பேச வேண்டும் என்று சொல்கிறார், மது அருந்த கூடாது என்று சொல்கிறார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார், ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார், உறவுகளை பேண வேண்டும் என்று சொல்கிறார் என்று கிண்டல் அடிக்கும் தொனியில் சொல்லிக் கொண்டே போகிற போது அந்த அரசர் போதும் போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லியவாறு சொல்லி காட்டினார். நீர் சொல்வதை போல்தான் அந்த அவர் இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய பாதம் இருக்கின்ற இந்த இடத்தில் சீக்கிரம் வெகு விரைவில் அவருடைய ஆட்சி வந்து சேரும் என்று குறிப்பிட்டு காட்டினார். என்னுடைய பாதம் இருக்கிற இந்த இடத்தில் அவருடைய ஆட்சி வெகு விரைவில் வந்து சேரும் என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் அடைகிறார்கள். 15 வருட ஆண்டுகளுக்குள் அவர்கள் மரணம் அடைந்து 15 வருடத்துக்குள் ரோம் முஸ்லிம்களால் கைப்பற்றப்படுகிறது. எதிரிகள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொன்னதில்லை. நம்மை
நமது நண்பர்கள் கூட புகழ தயங்குவார்கள் இல்லையா? யோசித்து பாருங்கள். அப்ப எங்கே நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றுகிறோம்? யோசித்து பாருங்கள். நீங்கள் வசதியுடையவர்களா, செல்வ சீமாட்டன்களா, செல்வ சீமான்களாக இருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. ஒரு பள்ளத்தாக்கு, நிறைய ஆடுகள். பள்ளத்தாக்கு என்று சொன்னால் 2 மலைகள், பெரிய மலை, அங்கு ஒரு மலை, இங்கு ஒரு மலை. அந்த 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிற பள்ளத்தாக்கில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போரில் கிடைத்த போர் செல்வமாக ஆடுகள், ஆட்டு கும்பல் கிடைக்கிறது. ஒரு கிராமவாசி வந்து கேட்கிறார், முகம்மதே, இதெல்லாம் உமக்கு சொந்தமானதான்? என்னுடையதான், என்னுடைய பங்கு. ரசூலுல்லாஹ் திரும்ப அவரிடத்தில் கேட்கிறார், உமக்கு பிடித்திருக்கிறதா? யாருக்கு தான் பிடிக்காது? எடுத்து செல்லும், எடுத்து செல்லும். எடுத்து செல்லும் என்றால் ஓர் ஆட்டையோ 2 ஆட்டையோ இல்ல, ஒட்டுமொத்த ஆட்டு கூட்டத்தையும் எடுத்து செல்லும் என்று சொன்னார். அவர் திரும்பி பார்த்தவரா எடுத்து சென்றார். வசதி படைத்தவர்களா, நீங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அங்கே உங்களுக்கு முன்மாதிரி கிடைக்கிறது. நீங்கள் வசதியற்ற ஏழையாக இருக்கிறீர்களா, ஒரு ஏழை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முன்மாதிரி அங்கே இருக்கிறது. வீரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்தவராக இருக்கிறார்கள். ஒரு கணவனாக நான் சொன்னேன், ஒரு கணவனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள்? கைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன கைருக்கும் லிஅஹ்லி. உங்களில் சிறந்தவர், உங்கள் குடும்பத்தில் சிறந்தவர் தான் நான் என் மனைவிமாரிடத்தில் மிகச் சிறந்த பேர் வாங்கி இருக்கிறேன் என்று சொல்லி காட்டினார்கள். எல்லா இடங்களிலும், எல்லா வீடுகளிலும் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதில் சமாளித்து மிகச் சிறந்தவன் என்ற பெயர் வாங்குகிற பெயர் பெற்றவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். ஒரு அழகான மகனாக, ஒரு தந்தையாக, அன்னை ஆமினா அம்மையாருடைய மன்னரைக்கு முன்னால் இந்தவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். ஏன் இறை தூதரே, ஏன் யா ரசூலல்லாஹ் அழுகிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? ஒரு மகனாக, ஒரு சாதாரண மகனாக என் தாயை நினைத்து நான் அழுகிறேன். யோசித்து பாருங்கள். மக்கத்து வீதிகளில் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ஒரு அனாதையை போன்று சுற்றித் திரிந்த நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஒரு மிகச் சிறந்த தந்தையார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எப்போது பார்த்தாலும் எழுந்து நின்று நெற்றியில் முத்தமிட்டு தன்னருகே அமர வைக்கிற அந்த தந்தையை ஒரு சம்பந்தியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அன்னை ஆயிஷா மனைவி சொல்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷன் பாஷன் வஹாகன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலும் இறைத்தூதராக மறுமையை குறித்தும், சொர்க்கத்தை குறித்தும், நரகத்தை குறித்தும் எப்போது பார்த்தாலும் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றல்ல, சிரித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க வைத்தார்கள். சிரிப்பது எளிது, சிரிக்க வைப்பது எவ்வளவு சிரமம் யோசித்து பாருங்க. அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார். ஒரு மனிதர் வாழ்கின்ற வாழ்க்கையை, அவர் ஒரு இறைத்தூதர், ஒரு மனிதர். அவர் இந்த முன்மாதிரிகள் பின்பற்றுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஒருபோதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை குறை சொன்னதில்லை. விரும்பினால் சாப்பிடுவார்கள், விரும்பாவிட்டால் எழுந்து சென்று விடுவார்கள். இதுதான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தருகிற முன்மாதிரி. நம்பிக்கை துரோகம் செய்ததில்லை, நம்பிக்கையோடு நடந்திருக்கிறார்கள், நாணயத்தோடு நடந்திருக்கிறார்கள், வாக்கு சுத்தம், அமானிதம் எல்லாவற்றையும் பேணி இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் கஅபாவுடைய திறவுகோல் அவர்களிடத்தில் தான் இருந்தது. இன்றும் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய பரம்பரையினரிடத்தில் தான் கஅபாவுடைய திறவுகோல் இருக்கிறதே தவிர சவுதி அரசாங்கத்துடைய அரசரிடத்தில் அல்ல. அவர்கள் தான் கஅபாவை திறக்க வேண்டும், அவர்கள் தான் கஅபாவை மூட வேண்டும். உஸ்மான் இப்னு தல்ஹா இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னால் அவரிடத்தில் தான், அவருடைய குடும்பத்தினரிடத்தில், அதிலும் குறிப்பாக உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்தில் தான் கஅபாவுடைய திறவுகோல் இருந்தது. காபாவில் இறைவனை வணங்குவதற்காக ஒரு முறை ஆரம்ப நாட்களில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார். காபாவுக்கு உள்ளே சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் அங்கே இருக்கிறார். உஸ்மான் என்றால் உஸ்மான் இப்னு அஃபான் அல்ல, உஸ்மான் இப்னு தல்ஹா. அது உஸ்மான் இடத்தில் சென்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற, உஸ்மான் எனக்கு பலருக்கு திறந்து விடுகிறார், அந்த காபா அவர் விரும்புகிற மக்களுக்கு திறந்து விடுகிறார். உஸ்மான் இடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உஸ்மான், இந்த காபாவை எனக்கு சற்று சிறந்து தாருங்கள்.
உள்ளே சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. உஸ்மானுக்கு ரசூலுல்லாஹ்வை பிடிக்காது, வெறுப்பு. பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றார். உஸ்மான் குறிப்பிட்டு காட்டு, முகம்மதே, உம்மை போன்றவர்களுக்கு இந்த காபாவை திறந்து விடுவேன். ஒருபோதும் நடக்காது, ஒருபோதும் நடக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரால் தாங்க முடியவில்லை. எல்லா மனிதர்களுக்கும் திறந்து கொடுக்கிறார், எல்லா மனிதர்களுக்கும் திறந்து கொடுக்கிறார், எனக்கு மட்டும் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியாத வேதனையால் உஸ்மானை பார்த்து சொன்னார், உஸ்மான், நினைவில் வைத்துக்கொள், ஒரு நாள் உன் கரங்களில் இருக்கிற இந்த காபாவுடைய திறந்துகோல் என் கரங்களுக்கு வரும். அப்போது இந்த திறவுகோலை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்ற அதிகாரமும் என்னிடத்தில் இருக்கும், தெரிந்து கொள் என்று சொன்னார். உஸ்மானுக்கு ரோஷம் வந்தது. அந்த உஸ்மான் சொன்னார், முஹம்மதே, அவ்வாறு நீ நினைவில் வைத்துக்கொள், அப்படி ஒரு நாள் வரும் என்றால் இந்த உஸ்மான் மண்ணுக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன், மண்ணோடு மண்ணாகி மடிந்து போயிருப்பேன் என்று சொன்னார். முடிந்தது. அவர் காபாவை திறக்கவில்லை, ரசூலுல்லாஹ் உள்ளே செல்லவும் இல்லை. நாட்கள் சென்றன, மாதங்கள் உருண்டோடின, வருடங்கள் உருண்டோடின. ஃபத்ஹ் மக்கா, தி விக்டரி ஆஃப் மக்கா, மக்கா வெற்றி வருகிறது. மக்கா வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் கத்தியின்றி ரத்தமின்றி மக்காவை கீழடக்குகிறார்கள். வெற்றி வீரராக காபாவுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது பெருமானார் கேட்டார், எங்கே உஸ்மான் இப்னு தல்ஹா? எங்கே? இதோ இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். இப்ப கொடுத்துதான் தீரணும். மக்கா பெருமானாருடைய கரங்களுக்கு கீழ் இருக்கிறது. எங்கே காபாவின் திறவுகோல்? இதோ இருக்கிறது யா ரசூலுல்லாஹ். இஸ்லாத்தை தழுவிவிட்டார். திறவுகோல் பெருமானாருடைய கரங்களுக்கு வருகிறது. அதை முன்னும் பின்புமாக திருப்பி திருப்பி பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த நாட்கள், அந்த உணர்வுகள். அந்த பழிவாங்க வேண்டும் என்ற சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் அந்த உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அருமை சகோதரர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அருகில் இருந்தார்கள். பெருமானாருடைய சிறிய தந்தை சாச்சா அப்பாஸ் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இத்தனை நாட்களும் உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய குடும்பத்தினர் இடத்தில் தானே அந்த திறவுகோல் இருந்தது. இனி முதல் நாம் அதற்கான பொறுப்பாளராக நாம் மாறுவோம், என்னிடத்தில் தாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்களை நினைவு கூர்ந்து பார்க்கிறார்கள். இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, இல்லை, யௌம பிர்ரி வ வஃபா, இது நன்மையுடைய நாள். மக்கா வெற்றி, இது நன்மையுடைய நாள், இது வாக்கை நிறைவேற்றுகிற நாள், இது அமானிதம் பெறுகிற நாள், இது நம்பிக்கை துரோகம் செய்கிற நாள் அல்ல. உஸ்மான் எங்கே? அழைத்தார். எங்கே உஸ்மான் இப்னு தல்ஹா? இதோ இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், இங்கே வாருங்கள். குத்ஹா இப்னு அப்தத்தார் காலிதத்தன் மஅக்கும், பிடியுங்கள் இந்த காபாவின் திறவுகோல், உம்மிடத்திலேயே இருக்கட்டும், மறுமை நாள் வரை உம்மிடத்திலே இருக்கட்டும் என்று மீண்டும் உஸ்மானிடத்திலேயே திரும்பி கொடுத்தார் அந்த சாவியை. எப்படிப்பட்ட அமானிதம், எப்படிப்பட்ட வாக்கு சித்தம், எப்படிப்பட்ட நம்பிக்கை. யோசித்து பாருங்க, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் யோசித்து பாருங்கள். ஒருவர் எனக்கு ஏதோ ஒரு துரோகம் செய்து விட்டால் நான் நிச்சயம் அப்படி செய்வேன் என்று சொல்கிற நாம் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே? பணிவின் உச்சகட்டத்தில் இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நேசம் என்பதற்கும் அன்பு என்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஆம், அன்பு என்பது சொல்லால் வருவது, நேசம் என்பது அந்த சொல் செயலாக மாறுகிற இடம். பெருமானாரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் பெருமானாருடைய செயல்கள் நம்முடைய வாழ்வில் அன்றாட செயல்களாக மாறாதவை. நேசம் என்பது பொய்யாக மாறும். அன்பு செலுத்துகிறோம், ஆனால் நேசம் எப்படி வெளிப்படுகிறது யோசித்துத்தார். பணிவு, மிகச் சிறந்த பணிவு. ஒரு பள்ளியுடைய முற்றவல்லியா இருக்கிறவர், ஒரு கவுன்சிலரா இருக்கிறவர், ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, அதுக்கெல்லாம் நீங்க டாப்ல போக வேண்டிய தேவை. ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர் எவ்வளவு தூரம் தென்னாவட்டாக, ஒரு கர்வமாக, ஒரு யாரையும் மதிக்காதவராக நடந்து கொள்கிறார்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்? ஒரு பயணம் போகிறாங்க சஹாபாக்கள் எல்லோரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உணவுக்கான வேலை வருகிறது. ஒரு நபித்தோழர் சொல்கிறார், உணவுக்கான வேலை வருகிறது, ஒரு ஆட்டை அறுக்கிறேன், ஆட்டை அறுத்து அதை வெட்டி தருகிற பொறுப்பு என்னுடையது. இன்னொரு நபித்தோழர் உடனடியே சொன்னார், அப்படி என்னால் அந்த ஆட்டை சமைத்து தருகிற பொறுப்பு என்னுடையது. இன்னொரு நபித்தோழர் சொன்னார், அதற்காக உபகரணங்களையும் தேவையான உணவுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு என்று சொன்னார். உடனடியாக நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி என்றால் விறகு பொறுக்கி தருவது என்னுடைய பணி. விறகு பொறுக்கி தருவது, பாலைவனத்தில் விறகு பொறுத்தல் என்பது எவ்வளவு பெரிய சிரமமான செயல். நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் இங்கதான் உட்கார்ந்து இருப்பேன், நீங்க சமைச்சு கொண்டு வாங்க என்று சொல்லவில்லை. யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. ஒருவர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு அருகில் புடைசூழ அமர்ந்திருக்கிறார்கள். அவர் அந்த சபையில் நுழைந்த போது
அதுவரை சாதாரணமாக வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபோது நடுங்கத் தொடங்குகிறார். கைகளும் கால் ஷிவரி நடுங்குகிறது. பெருமானார் அந்த காட்சியை பார்க்கிறார். பெருமானார் ஏன் நடுங்குகிறாய், ஏன் மெதுவாக சாதாரணமாக என்று சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு காட்டிவிட்டு சொன்னார்கள், அனலஸ்து பிமலிக், நான் அரசன் அல்ல, நான் அரசன் அல்ல, நான் இறை தூதர். மக்காவில் காய்ந்த ரொட்டி துண்டுகளை, இறைச்சி துண்டுகளை உண்டு வாழ்ந்த சாதாரண பெண்ணுடைய மகன் நான். நீ அமைதியாக என்று சொல்லி காட்டினார். இங்க ஒரு மௌலவி ஒரு சபையில அமர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கிராமவாசி வருகிறார். ரசூலுல்லாஹை கேள்விப்பட்டிருக்கிறார், ரசூலுல்லாஹை பார்த்ததில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹை சந்தித்து என்று சொல்லி சபையில் வருகிறார். அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். வந்தவர் கேட்கிறார், மன் ஃபீக்கும் முஹம்மத், மன் ஃபீக்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மத் கேட்கிறார். என்ன அர்த்தம், என்ன பொருள்? உங்களில் யார் முஹம்மத்? என்ன இது நிறைய இடங்களை இது மாறும். வரலாற்றை நாம் திருப்பி பார்த்தா உங்களில் யார் முஹம்மது என்று அறியாதவர்கள், பேரை மட்டும் தெரிந்தவர்கள் கேட்கிற கேள்வி உங்களில் யார் முஹம்மத் என்றால் என்ன அர்த்தம்? ஒரே ஆடை, ஒரே தோற்றம், ஒரே அமர்வு, ஒரே காட்சி, எல்லாம் ஒன்றாக இருக்கு. ஒரு ஆலிம் சார் இன்னைக்கு ஒரு சபையில இருந்தா எப்படி யோசிச்சு பாரு. உங்களில் யார் ஆலிம் சார் கேட்க வேண்டிய தேவையில்லை, உங்களில் யார் எம்எல்ஏ கேட்க வேண்டிய தேவையில்லை, உங்களில் யார் எம்பி கேட்க வேண்டிய தேவையில்லை, உங்களில் யார் அமைச்சர் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. எனவே இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மிகச் சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் உங்களுடைய விவகாரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். வஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபர்துஹு இலல்லாஹி வர்ரசூல். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் உங்கள் விவகாரங்கள் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். உண்மையிலே நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நாம நம்முடைய விவகாரங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய எல்லா சிக்கல்கள், நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலுமா கொண்டு செல்கிறோம்? யோசித்து பாருங்கள். நம்முடைய பொருளாதார பிரச்சனைகளை நாம் எப்படி தீர்த்துக் கொள்கிறோம்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்காங்க? நமக்கு ஒரு பண பிரச்சனை வருது, ரசூலுல்லாஹ் உடனே என்ன சொல்லி இருக்காங்க? அப்படியா ரசூலுல்லாஹ் எப்படி செயல்பட்டு அப்படியா பாக்குறோம்? இல்ல, வங்கி என்ன சொல்லுது, வங்கி என்ன சொல்லுது, அப்படி நம்ம செய்றோம். நம்முடைய குடும்ப விவகாரங்கள், ஐயோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு குடும்பத்துல, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க எப்படியா பார்க்கிறோம்? உம்மா என்ன சொன்னாங்க, வாப்பா என்ன சொல்லுவாங்க, உம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, வாப்பா ஒண்ணு சொல்லுவாங்க. இதுதான்டா நம்ம குடும்ப பாரம்பரியம், இதுதான் நம்முடைய குடும்ப வழக்கம், இப்படிதான் நம்ம செய்யணும் என்று சொல்கிற போது அதற்கு நாம் அடிபணிந்து செல்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் விவகாரங்களை அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் எடுத்துச் செல்லுங்கள் என்று. நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருக்கிறது? ஏனைய சமுதாயத்தவர்கள் செய்கிற கொடுக்கல் வாங்கலை போன்று அல்லவா இருக்கிறது? நம்முடைய வாரிசுரிமை சட்டங்கள் என்று இருக்கிறதே நமக்கு பெரும்பாலோருக்கு தெரிவதில்லை. நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த சொல்லி காட்டினார், நபிமொழி வியாபாரம் போடுவதற்கு தைரியம் இருக்கிறதா? நான் தொழுகிறேன் நீ தொழு என்று சொல்லலாம், நான் தாடி வைத்திருக்கிறேன் நீ தாடி வை என்று சொல்லலாம், நான் ஜிப்பா போடுகிறேன் நீ ஜிப்பா போடு என்று சொல்லலாம், நான் கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிகிறேன் நீ கரண்டைக்கு காலுக்கு மேல் ஆடை அணி சொல்லலாம். இட்ஸ் வெரி சிம்பிள், ஈஸி, யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம். நான் உண்மை பேசுகிறேன் நீ உண்மை பேசு என்று சொல்வதற்கான தைரியம். நான் அமானியம் பேணுகிறேன் நீ அமானியம் பேண், நான் வாக்கை முறிப்பதில்லை நீ வாக்கை முறிக்காதே, நான் சொன்ன சொல்படி நடந்து கொள்கிறேன், உண்மை பேசுகிறேன், பொய் பேசுவதில்லை, நீயும் அப்படி நடந்து கொள் என்று சொல்லும் தைரியம் ஒரு மோமினுக்கு வர வேண்டும். அதுதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முன்மாதிரி. அரசியல் விவகாரங்கள், நம்முடைய அரசியல் விவகாரங்கள் எப்படி நடக்கிறது, ஏனைய அரசியல் கட்சிகள் எப்படி நடக்கின்றனோ அதே போனியில் போராட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறார்களே. யோசித்து பாருங்கள். சகோதர சமுதாயத்தோடு நாம் எப்படி பழகுகிறோம், எதிர்ப்புகளுக்கு நாம் எப்படி பதில் சொல்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் எதிர்ப்புகள் வந்திருக்கிறது, எப்படி பதில் சொன்னார்கள்? நாம நமக்கு நாமே ஒரு சமாளிபிகேஷன், அது அந்த காலம், இது இந்த கிடையாது, அப்படி எங்குமே கிடையாது. அருமை சகோதரர்களே, முழுமையான ஈமான் முழுமையான சரணாகதியில் தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், எந்த சரணாகதி? அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையிலும் உங்களை சரணடையாவிட்டால் உங்களால் முழுமையாக ஈமான் கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்லல,
சூரத்து நிசாவுடைய 65வது வசனம், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனகும். உங்கள் விவகாரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை முழுமையாக ஈமான் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய விவகாரங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. எத்தனை சுன்னாக்களை நாம் அலட்சியம் செய்கிறோம். அருமை சகோதரர் ஹிலால் இப்னு உமையா ஒரு பிரச்சனையில கூட அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை என்ன, ஒரு சிக்கலில் கூட இதற்கு என்ன தீர்வை சொல்லி இருப்பார்கள். கேட்கலாம் என்று சொல்கிற மனோபாவம் இருக்கிறது. அதுதான் உண்மை நபிநேசம். அப்படித்தான் தோழர்கள் இருந்தார். அதனாலதான் அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு அருகில சஹாபாக்கள் அல்லாஹ் உருவாக்கினான், படைத்தான். சில சமயம் நம்ம கற்பனை செய்யலாம், நான் இன்னைக்கு மதீனால இருந்திருந்தா நான் ரசூலுல்லாஹ் காலத்துல ஒண்ணும் செய்ய முடியாது, நம்மளால நம்ம ஓடி இருப்போம். உண்மையிலே நான் சொல்கிறேன், நாம அப்படி கற்பனை வேண்டும். நான் மதீனாவில் உருண்டு புரண்டு இல்லை. சில சமயம் அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். அந்த காலத்துல நாம பிறந்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையும் செயலையும் நாம் புறக்கணித்தால் நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? அல்லாஹ் நம்மளை இந்த காலத்துல புறக்க வச்சு இன்னும் அந்த சுன்னாவை நாம் பின்பற்றலாம். ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா, நான் சொல்ல சல்மானுல் ஃபாரிசி தாபீன்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் அப்படி நினைக்கலாம். இப்னு கஸீர் எடுத்து பாருங்க. சஹாபாக்கள் தாபீன்களை பார்த்து நீங்கள் அப்படி நினைக்கலாம், எங்களை போன்று நீங்கள் வாழ்ந்திருக்கலாமே, உங்களால் முடியாது என்று சொல்லி காட்டுகிறார் ஹிலால் இப்னு உமையா. அருமை சகோதரர்களே, ஒரு நிர்பந்தமான ஒரு மிகப்பெரிய இக்கட்டான எந்த மனிதருக்கும் வாழ்க்கையில் வந்துடாத ஒரு துர்பாக்கியமான கட்டத்தில் கூட ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொல்கிறார், என்ன தீர்ப்பு கிடைக்கும் என்று கண்டுபிடிப்பது இருக்கிறது, தேடுவது இருக்கிறது. அதுதான் மிகச்சிறந்த முன்மாதிரி. ஹிலால் இப்னு உமையா அழகான ஒரு நபித்தோழர். தன் வீட்டுக்கு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். எந்த ஆண்மகனும் பார்க்க கூடாத காட்சியை வீட்டில் பார்க்கிறார். தன் மனைவி இன்னொரு ஆடவனோடு காணக்கூடாத காட்சியில் கிடக்கிறார். இது உள்ளதான் காட்சி. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கணவனுக்கு உணர்வலைகள் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். வாள் எடுப்பான், வெட்டுவான். எவ்வளவு பெரிய ஈமான்தாரியா இருந்தார். அந்த நேரத்தில் நீண்ட வரலாறு. அந்த நேரத்தில் அவர் என்ன முடிவெடுக்கிறார்? நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம், நான் வாழும் காலத்தில் வாழுகிற ரசூலுல்லாஹ் இதற்கு ஒரு தீர்ப்பை வைத்திருப்பார்கள். எனவே அந்த தீர்ப்பை தேடி செல்லலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்று தீர்ப்பை தேடி செல்கிறார். யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் அவருடைய உணர்வு எப்படி இருந்திருக்கிறது யோசிச்சு பாருங்க. எப்படி யோசிச்சிருக்கிறார்? இதுதான் நபிநேசம். அங்க போறாரு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்று சபையில போன இந்த செய்தி எப்படி சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க. இது எப்படி சொல்ல முடியும்? வெளியில சொல்ற மாதிரி செய்தி என் மனைவி என்று சொல்ல முடியுமா? ஆனாலும் வெட்கத்தை விட்டு யா ரசூலல்லாஹ் இப்படி என் மனைவி நடந்து கொண்டால் அதை என் கண்ணால் பார்த்து இதற்கு தீர்ப்பு என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று அவர் கேட்கிற போது, அப்போதுதான் சூரத்து நிசாவுடைய 4வது வசனம் அதற்கு முன்பு இறங்கியது. நேற்றைய தினம் இரவில் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யாரேனும் தங்கள் மனைவி மீது அவதூறாக ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதற்கு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்று அந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஹிலால் இப்னு உமையா தான் ஒரு காட்சியை கண்டதாக ஒற்றை மனிதராக வந்து சொன்னாலும் அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹிலால் உம்மோடு உம்மையும் சேர்த்து இன்னும் 3 சாட்சிகள் வேண்டும். அப்போதுதான் உமது இந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் உமக்கு 80 கசையடிகள் 80 சாட்டையடிகள் கிடைக்கும் என்று சொன்னார். யோசித்து பாருங்க நிலைமை எப்படி. யோசிச்சு பாருங்க. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மேற்படி அநீதத்துக்கு உள்ளா இருக்கிறேன், எனக்கே குற்றவாளி, நானே குற்றவாளி என்று சொன்னா இந்த மார்க்கமும் வேண்டாம், இந்த கொள்கை வேண்டாம் என்றெல்லாம் அவர்கள் விட்டு சென்றிருப்பார்கள் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஹிலால் கேட்டார் ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒருவர் தன் மனைவியை மோசமான காட்சியில் பார்க்கிறார், கோலத்தில் பார்க்கிறார். அப்போது 3 பேரை அழைத்து இதோ பாருங்கள் என்றா சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உங்களை எந்த இறைவன் சத்திய தூதராக அனுப்பினாரோ அந்த சத்திய அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் தஆலா நான் கூறுவது உண்மைதான் என்பதை அறிகிறான். என்னுடைய முதுகை சாட்டை அடியிலிருந்து சவுக்கடியிலிருந்து காப்பாற்றுவான் நிச்சயம். நான் போகிறேன் யார சொல்லலாம் சொல்லி போனேன். சூரத்து நிசாவுடைய அடுத்தடுத்த வசனங்கள் வருகிறது. சாட்சிகள் இல்லாதவர்கள் மனைவி மீது புகார் சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையிட்டு அவர்கள் 3 முறை 4 முறை ஆணையிட்டு சொல்லட்டும் என்ற வசனம் வருகிற போது ரசூலுல்லாஹ் அழைச்சாங்க, வா அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்றேன் யார சொல்லலாம் என்று சொன்னார்கள். பின் சவுக்கடியில் இருந்து சாட்டையடியில் இருந்து அவர் காப்பாற்ற நீண்ட வரலாறு. நான் இங்க என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்ன நாம அந்த வரலாற்றுடைய முடிவு என்னாச்சு? அப்படி போகக்கூடாது. என்ன பாடம்? எந்த இக்கட்டான நேரத்தில் அவர் அல்லாஹ்வுடைய
தூதருடைய வழிகாட்டலை தேடுகிறார் பாருங்க. நான் தாடி வச்சிருக்கிறேன், தாடி வைக்கிறது கரண்டை காலுக்கு மேல், நான் சொன்னேன் மிஸ்வாக், இதெல்லாம் புகழ் பாட வேண்டியதுதான், தேவைதான். ஆனால் அந்த புகழால் என்ன சமூகத்துக்கு கிடைக்கிறது? ஒரு லிமிட்டுக்கு மேல புகழ் பாடி பெருமானாருடைய சுன்னாவை பின்பற்றுகிற விஷயங்களை எல்லாம் அல்லவா நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உண்மை உரைக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் உண்மை உரைக்கிறோமா? அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது. அமானிதம் பேணுமாறு சொன்னார்கள். நாம் அமானிதம் பேணுகிறோமா? அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது. நாம் பண்பாடுகளை பேணுமாறும் ஒழுக்க விழுமங்களை பேணுமாறும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நாம் அப்படி நடந்து கொள்கிறோமா? அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றுகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன ஃபி அம்ரி, அந்த இறை தூதருடைய விவகாரங்களுக்கு மாறு செய்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக இருக்கட்டும், அல்லாஹ் பெரும் சோதனை அனுப்புவான் என்று. அருமை சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு குறை சொல், நமக்கு எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் குறை சொல். நாம தொலை வர்றோம், ஒருத்தன் தொலை வரல அப்படின்னா அவன் தொலை மாட்டேங்கிறான், அவன் நல்லா இருக்க மாட்டேங்கிறான். சரி, நல்லா இருக்க மாட்டேன்னு ஆளும் சாட்டதான் வந்து சொல்லுவார், அடுத்தவங்க கூட குறை சொல்லுவார். உன்னுடைய கடமை என்ன? ஒருவன் தொழாவிட்டால் வாட் இஸ் யுவர் டியூட்டி? நீ அல்லவா அவனை கரம் பிடித்து பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கணும், இல்லையா? ஒருவர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சலாம் சொல்கிறார். அருகில் வந்த போது வாயிலிருந்து துருவாடை வீசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னாங்க, பதில் சலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் பல் துலக்கவில்லையா? நீ பல் துலக்கவில்லையா? நான் பல் துலக்குகிறேன் யா ரசூலுல்லாஹ், ஆனால் 3 நாட்களாக நான் எதையும் சாப்பிடவில்லை, அதனால் வயிற்றுடைய அந்த வாடை தான் வாயிலிருந்து வருகிறது. உடனடியாக திகைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுந்தார்கள் அந்த சபையிலிருந்து, யார் இந்த சகோதரருக்கு உணவளிப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்ப இதுதான் இறை தூதருடைய பண்பாடு, இறை தூதர் காட்டி தந்த வழி. ஒரு சுன்னாவை விட்டதற்கு பெருமானார், ஒரு இறை தூதருடைய செயலை விட்டதற்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளவுதான் பெரிய தக்வாதாரியா இருந்தாலும் இடது கையால் சாப்பிடுவதும் இடது கையால் குடிப்பதும் சர்வ சாதாரணமாக மாறுகிறது. ஒரு சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இடது கையால் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு இளைஞர் வலக்கையால் சாப்பிடு என்று சொன்னார்கள். முடியாது என்று சொல்கிறார் ஒரு இளைஞர். முடியாது, அகந்தை, கர்வம், தலைக்கணம், தெனாவட் முடியாதுன்னு அவருடைய வலது கை கஷ்டம் அப்படிங்கிறது இல்லை, இடக்கையால் சாப்பிடுகிறார். முடியாது, முடியாமலே போகட்டும் என்று பெருமானாருக்கு கோபம் வந்தது. முடியாமலே போகட்டும் என்று சொன்னார்கள். அந்த நபிமொழி அறிவிக்கிற நபித்தோழர் சொல்கிறார், இறுதி காலம் வரை வலது கையை வாயிற்கை அவரால் கொண்டு செல்ல முடியாமல் ஆகிவிட்டது. எத்தனை சுன்னாக்களை தான் அலட்சியம் செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. எனவே இதுவரை நாம் தவறவிட்ட நபியின் வழிமுறைகளை கொஞ்சமேனும் நாம் வழிமுறை நடைமுறைப்படுத்துவதற்கு முயல வேண்டும். நபியை குறித்து பேசினால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல பேசுகிற பேச்செல்லாம் மணக்கும் என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் ஒரு முறையேனும் திரும்ப படித்து பாருங்கள். அதுதான் அந்த நபிக்கு நாம் தற்போது செய்கிற மிகச்சிறந்த கண்ணியம் உண்டு. எத்தனை பேர் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படித்திருக்கிறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் படித்திருக்கிறோம்? அப்படியே குழந்தைகளுக்கு நாம் நபி வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதாக இருந்தாலும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம்? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு பெருமானார் பிறந்தார்கள், மக்கால பிறந்தாங்க, மதீனால வஃபாத்தானாங்க, 1-2 போர்களில் கலந்து கொண்டார்கள், 10-12 திருமணம் செய்தார்கள். அப்ப ஹிஜ்ரத்தை கூட மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தார் என்பதை கூட ஏதோ அப்பா வெளியூர்ல இருந்து உள்ளூருக்கு வந்தார் என்று சொல்லிக் கொடுப்பதை போல நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். இல்லை இல்லை அருமை சகோதரர்களே. எனவே இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செய்கிற மிகச்சிறந்த சுன்னா வழிமுறையாக இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த இந்த சுன்னாக்களை நாம் பின்பற்ற வேண்டும். இறுதியாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ரபியா இப்னு காப் அஸ்லமி ஒரு ஏழை நபித்தோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்வதே தன்னுடைய பணியாக அவர் ஏற்றுக்கொண்டார். பெருமானாருக்கு உணவு ஒது செய்ய தண்ணி எடுத்து கொடுப்பாரு, பெருமானாருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாரு, பெருமானாருடைய வீட்டு வாசலிலேயே இரவு முழுக்கப்படுத்தி கிடப்பாரு. ஏழை ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்துட்டு கேட்கிறாங்க, ரபியா ஏதாவது கேளு, உனக்கு வேணுமா, ஏதாவது வேணும்னா கேளு என்கிட்ட. அவர் வசதியற்றவர், ஏழை, கடன் தொல்லை இருக்கிறது, கல்யாணம் பண்ணலை, இந்த தேவைகள் எல்லாம் இருக்கிறது. அவர் சொன்னார், கொஞ்சம் இருங்க யார சொல்லலாம், நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் இருங்க யார சொல்லலாம், யோசிக்கிறேன் என்று சொன்னார். யோசித்து விட்டு வா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யோசித்து விட்டு அருகில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவர் சொன்னார், யார சொல்லுவாங்க நன்றாக யோசித்து விட்டேன். யோசித்து விட்டா அல்லவா, இப்போது சொல்.
ரபி அழகாக சொன்னார், முராஃபகத ஃபில் ஜன்னah உரீது முராஃபகத ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். யா ரசூல், நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். எவ்வளவு அழகான ஒரு விண்ணப்பம், எவ்வளவு அருமையான ஒரு கோரிக்கை. யோசித்து பாருங்கள். யார் சொல்லி தந்தது இதை? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. யாரும் சொல்லவில்லையா? நானாக சொல்லுகிறேன். உடனடியாக ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், இவரை சொர்க்கத்தில் என்னோடு என்று துஆ செய்தார். இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத். அப்படி என்றால் உபரி தொழுகைகளை அதிகமாக தொழுகுவா, நீ நாளை மறுமையில் என்னோடு இருப்பாய் என்று சொல்லி காட்டினார். யா அல்லாஹ், சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கின்ற வாக்கியத்தை தருவாய் என்று வெறுமனே துஆ கேட்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். உரிய நேரத்தில் ஐவேளை தொழுகை தொழுகிறோமா? ஜமாத்தோடு தொழுகிறோமா? அது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கிறது. உயிரினர் குலத்தை பின்பற்றுகிறோமா? மறுமை நாளின் எந்தருகில் இருப்பவர் யார்? பெருமானார் சொன்னார்கள், உங்களில் நற்குணத்தில் மிகச் சிறந்தவர்கள் தான் மறுமை நாளில் என்னர்கள் இருப்பீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றுவதற்கான வழிமுறை. அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமா? அல்லாஹ்வே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமா? என்னை பின்பற்றுங்கள் என்று இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று. எனவே அருமை சகோதரர்களே, புகழ் பாட வேண்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்முறைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிற போதுதான் முழுமையாக நேசம் கொண்ட மக்களாக மாற முடியும். என்றவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்முறைகளை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.